நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். கார் கடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமான ஷாப். ஸ்டார்டிங் பிரைஸ் 19,000 இருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் இனோவா வரைக்கும் அவைலபிளா இருக்கு. தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடையாதுண்ணா. தமிழ்நாட்டுல எங்கேயுமே 49 ரூபாய் தரேண்ணா. எங்க சென்னை இன்னைக்கு இங்க பாருங்க, தஞ்சாவூர் வந்து பாருங்க, கலக்ராப்ல. தஞ்சாவூர்லேயே சொல்றேன், நம்ம மட்டும்தான் லோ பிரைஸ்ல லோ பட்ஜெட்ல வண்டி கார் கொடுக்குறோம். 249க்கு தரேண்ணே. நேரில் வந்தா இன்னும் கம்மியாவே தரேண்ணே. 49 ரூபா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, 799 எடுத்துட்டு போகணும். 13 மாடலுக்கு வீடியோக்காக சொல்லலையா? உண்மையாவே சொல்றேன். நம்ம இன்னைக்கு பாபநாசம் தான் வந்திருக்கோம். தென்காசி பக்கம் இருக்க பாபநாசம் கிடையாது, நம்ம தஞ்சாவூர்ல இருக்க பாபநாசம் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 19,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது கார்கள். 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள, அதாவது 1 லட்ச ரூபாய்க்குள்ள மட்டும் 4-5 வண்டிக்கு மேல பார்க்க போறோம். ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்லயே பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு 5-6 வண்டி பார்க்க போறோம். இவங்க ஸ்டார்டிங் பிரைஸ் 19,000 இருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் இனோவா வரைக்கும் அவைலபிளா இருக்கு. மொத்தமா ஒரு கார் கடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டமான ஷாப். நம்ம விகேஆர் கார்ஸ் தான் வந்திருக்கோம். அண்ணா தான் வெல்கம் பண்ணிருந்தாங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கண்ணா. உங்க வீடியோ ஆல்ரெடி நானே யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ஒரு சேனல் நான் பாத்துருந்தேன். செம்ம மாதிரி வியூஸ் மாஸ் காட்டிட்டு இருந்தீங்க. காரணம் வந்து பார்த்தாதான் தெரியுது 19,000 வண்டி இருக்குன்னு. தமிழ்நாட்டிலே நான் தானே கம்மியா வண்டி கொடுக்குறேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு, எப்படி உங்களால கொடுக்க முடியுது? போன வாரத்துல ஒரு சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, எல்லாமே மூணே நாள்ல எல்லாமே சேல்ஸ் பண்றேன். சூப்பர்ண்ணா. மேக்சிமம் இவங்கிட்ட அவங்க சொன்ன விஷயமே அதான், வண்டி இருக்கான்னு கால் பண்ணி ஒன் டைம் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு நிறைய பேர் வந்து லாங்ல இருந்து வந்து வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க, வர்றதுக்குள்ள இங்க லோக்கலே முடிஞ்சிருதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. 2-3 பேர்லாம் வந்து சண்டை பிடிச்ச மாதிரிலாம் சொன்னாங்க. ஏங்க விஸ்டா ஏங்க கொடுத்தீங்க, நாங்க 2000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கோங்க மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வரதா இருந்தா ஒரே ஒரு கால், முடிஞ்ச அளவுக்கு கால் அட்டன் பண்ணுங்க. நீங்களும் நான் அட்டன் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டாப்ல. அவ்வளவு கால் எப்படி அட்டன் பண்ண முடியும்? நீங்க குடுக்குற பட்ஜெட் தலைவா, பட்ஜெட்ல கார் கொடுத்தா கண்டிப்பா தேடதான் செய்வாங்க. எடுக்கிறேன். சரி பாலாஜினா, எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம், இந்த டைம் தாறுமாறா தெறிக்க விடுறோம். கண்டிப்பா. அதே மாதிரி பட்ஜெட்டும் கம்மியா சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நீங்க வண்டி பாத்துருக்கீங்கன்னா, ஏன்னா இவங்க குடுக்குற எல்லாமே லோ பட்ஜெட் தான். நேர்ல வாங்க, ஒரு மெக்கானிக்கனால கூட்டு வந்து ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட் தானே? இதுதான் கரெக்ட். ஏன்னா அவங்க குடுக்குற வந்து பழைய வண்டிகள் தான், ஆனா ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மியா தான் இருக்கும். குறைக்கதும் என்ன சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்குன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள் தான், ரொம்ப பெரிய அளவுல நடக்காதுன்னு சொன்னாப்ல. அதையும் உங்ககிட்ட அப்படியே சொல்லி கம்மியா தான் போட்டிருக்கேன். நான் எல்லாமே கம்மியா சொல்ல போறேன். பாத்துலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பமே பாத்தீங்கன்னா 19,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்ட்டாப்ல. வண்டி ஓடுமா அப்படின்னா? எப்படி நான் ஓடாத இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, தரமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகேண்ணா. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லண்ணா. வண்டி மாடல் டீடைல் 2001 2 ஓனர்ண்ணா. 2 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. ரேட்டு 19 ரூபாய்க்கு தரேண்ணே. இரும்பு கடைக்கு போட்டா அண்ணா அதுக்கு அங்கேயே 25 ரூபாய்க்கு போகுண்ணே. அப்பா வேற லெவலு. வெறும் 19,000 தான், அதுவும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு. என்னோட சப்ஸ்கிரைபருக்காக தரேண்ணே. நன்றி. அடுத்த வண்டி பார்த்துலாமா? அப்போ ஓட்டி பழகுறது இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா லோ பட்ஜெட் தான் அப்படிதான் இருக்கும். அடுத்த வண்டினா அண்ணா 2006 2 ஓனர், கோயம்புத்தூர் நம்பர்ண்ணே. 6. ஆமாண்ணே. இது எல்பிஜி கேஸ் இருக்கு? இல்ல, இருக்கு, எல்லாமே இருக்குண்ணே. பின்னாடி சூப்பரா இருக்குண்ணே. வண்டி மாடல் 2006 2 ஓனர், எல்லாம் கரண்ட்ல இருக்குண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஓகேண்ணா. உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கு. எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னா வண்டிக்கு பட்ஜெட் என்னன்னா சொல்றோம்? அண்ணா 69 ரூபா தானே கேட்கறேனே. 69,000 தான். ஆமாண்ணே. 2006க்கு. ஆமாண்ணே. அண்ணா உங்க மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு டீலருக்கு பெஸ்ட் இருக்கும். டீலருக்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கும். டீலருக்கே கொடுக்குறேண்ணே. சூப்பர்ண்ணே. அடுத்த வண்டி பார்த்துலாமா? டைம் வேஸ்ட் பண்ணா. இருக்குது 20 வண்டி இருக்கு. இன்னைக்கு கடன் ரிவ்யூ பண்றோம். அடுத்து அண்ணா 2010 3 ஓனர், தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடையாதுண்ணே. தமிழ்நாட்டுல எங்கேயுமே 49 ரூபாய் தரேண்ணே. வெறும் 49. 49 இஷ்டா கொடுத்துடலாம். டீசல் அண்ணே. இப்போ நம்ம ஒரு ரேட்டு நேர்ல வந்தோம்னா வண்டி இல்லைங்க, எதுவுமே கிடையாதுண்ணே. இருக்க வாய்ப்பே கிடையாது. சொல்றோம்னா அதான் டெரா இன்ஜின். ரேட்டு வெறும் 49,000 மட்டும். 3 ஓனர்ண்ணே. 3 ஓனர். ரேட்டு டீடைல்லாம் கரெக்டா சொல்லிடுவாப்ல. வண்டி மாடல் என்ன சொன்னீங்க? 2010 மாடல். எஃப்சினா? எஃப்சி இல்லண்ணே. எஃப்சி இல்ல. 49 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆமாண்ணே. அடுத்த வண்டினா 2003 சாண்ட்ரோண்ணே. 2003 சாண்ட்ரோ. ஆமாண்ணே. இது எஃப்சி இன்சூரன்ஸ்னா? இது கரண்ட்ல இல்ல. இதுவும் கரண்ட்ல இல்ல. இது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத ஒரு லோ பட்ஜெட் பிரைஸ். ஆமாண்ணா. ஏசி ஒர்க்கிங்னா? ஏசி ஒர்க்கிங். ஆமாண்ணா. சூப்பர்.
அதான் ஒரு ஃபேமிலி கார் நல்ல கார் வேணுங்கிறவங்க இதை எடுத்துட்டு போயிடலாம். 2 வீலர் ரேட்டு தானே இது. ரைட். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல வண்டி. எடுத்து கொடுக்கறதுனால நான் எடுத்துறதுக்கு ரெடி. அந்த அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். சூப்பர்ண்ணா. வண்டிக்கு ரேட்டு 59 ரூபா தானே கேட்கறேனே. கேட்கறதே 59 தான். நேர்ல வாங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க. இதே கம்மி பிரைஸ் கட்டாயம் இருக்கு. அடுத்த வண்டினா ஆனா 2010 ஒரு ஓனர் நானோனே எங்க ஊர் நம்பர் TN 68. அதுவும் மங்களகரமா வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. மங்களகரமா மஞ்சள்ல இருந்து எல்லாமே ஏசி மவுண்ட் ஒர்க்கிங்னா எல்லாம் கரண்ட்ல இருக்கு. கரண்ட்ல ஆனா 1 மாசம் தானே இருக்கு. ஆனா கரண்ட் தான். ஆமாண்ணே. உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. பேட்டரிலாம் நல்ல கண்டிஷன் தானா? இன்ஜின்லாம் எப்படின்னா இருக்கும்? எல்லாத்துலயுமே என்னோட இங்க நிக்கிற வண்டியில எல்லா வண்டியுமே இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சூப்பரா. வண்டிக்கான ரேட் டாப் மாடல். இருக்கலே டாப் மாடல். ஆமாண்ணே. ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 59 ரூபா. 59 ரூபா தான். மார்க்கெட்ல மேக்ஸிமம் 70 ரூபா 80 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க ஓரளவு கம்மி பண்ணி என்னோட கஸ்டமருக்காக தான் நான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வண்டி பாத்தலாமா? வாங்க அடுத்த வண்டி. ஆனா 8 ஒரே ஓனர்னே. Zen Estilo. ஆமாண்ணே. அண்ணா இது சின்ன ரஷ்ட்லாம் இருக்கு. ஆனா இருக்குன்னா வேலை பார்த்து கொடுத்துறோம்னா இந்த ரேட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான். அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துறோம். ஆமாண்ணே. அவுட்லுக்லாம் பாருங்க. வண்டியோட மாடல்ல ஆனா 8 ஒரே ஓனர்னே. 8 ஒரே ஓனர். ஆமாண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லண்ணே. இல்ல எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம போட்டு கொடுக்கறதா போட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம இப்படி இருக்க கண்டிஷனுக்கு கேக்குற ரேட் 89 ரூபா தானே கேக்குறேன். அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கரெக்ட்டா? வாங்க நேர்ல வந்தா நெகோஷியேட் பண்ணி தான் தரேன்னு சொல்லிட்டேனே. சூப்பர்ண்ணே. அடுத்த வண்டி. அடுத்த சென்ட்ரோ 7 2 ஓனர் சாண்ட்ரோனே. 7 2 ஓனர். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. என்னன்னா ஆமாண்ணே. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சின்ன இது புக் ஃபைனான்ஸ்ல மட்டும் பணம் கட்டியிருக்கு. மெயில் காப்பி வாங்கிருக்கு. என்ஓசி மட்டும் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. அது மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். வண்டி ஏசி இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும் வண்டி. இன்டீரியர் அதோட நீட்டா இருக்கும். இன்டீரியர்லாம் ஜம்முன்னு இருக்கு. ஒரு ப்ரெஸ்ல ஒன்னு வண்டி நினைக்கிறேன். நல்லாவே இருக்கு. கிளாஸ் மட்டும் கிராக் இருக்கு. அப்போ ரேட் அதை வச்சு அண்ணன் அடிச்சு பேசலாம்ல. கம்மி பண்ணி தரேன் நானு. அது ரெடியா இருக்கிறாங்க. ரேட்னா 79 ரூபாய் தரேன். இதோட 79 எங்கேயுமே கொடுக்க முடியாது. என்னங்க சென்னை இன்னைக்கு இங்க பாருங்க. தஞ்சாவூர் வந்து பாருங்க. VKR கார்ஸ்ல சும்மா கலகலன்னு கலக்குறாப்ல. அடுத்த வண்டினா ஃபிகோ. Ford Figo டாப் மாடல். டைட்டானியம் டாப் அண்ட் மாடல். சென்னை நம்பர் கிடையாதுன்னா லோக்கல் நம்பர்னே. TN 58. 1 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸே தரேன். ஃபைனான்ஸே 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துடலாம். ஆமாண்ணே. நம்ம கேக்குற ரேட்டு ஆனா டாப் மாடல்னா எல்லாமே வந்துரும். ஏர் பேக் புஷ் பட்டன் எல்லாமே வந்துரும். ஓ புஷ் பட்டன் எல்லாமே வருதா? புஷ் பட்டன் கிடையாது. ஏர் பேக் வந்துரும். ஏர் பேக் எல்லாமே வர டைப். ஓகே. டைட்டானியம் அலாயில் வந்துரும். அலாயில் வந்துரும். டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் தான். நாலுமே புதுசுல. ரேட் என்னன்னா சொல்றோம்? ஆனா 179 தானே கேக்குறேன். 179 தான். அதுல 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் லோ பட்ஜெட்டுகளுக்கு லோன் கிடைக்குமா? அந்த சின்ன பட்ஜெட்டுக்குலாம் லோன் கிடைக்க வாய்ப்பு? அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு தானே வருது. எல்லாத்துக்குமே லோன் உண்டு. கேஷோட வந்து அந்த ரேட்டை பண்ணி கொடுத்துருவீங்களா? அடுத்த வண்டினா ஏன்னா இது என்ன இப்படி நிப்பாட்டிருக்கீங்க? வண்டி கலரியா வேற கலர்ல தெரியுது. இல்லண்ணே இது கொஞ்சம் ஷேடா இருக்கு. வேலை பார்த்தறேன். பெயிண்ட் பண்ணணும். ஓகேண்ணா. பெயிண்ட் பண்ணி கொடுக்கறதா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ பட்ஜெட் எப்படி உடைச்சு சொல்ல வரமா? டாப் மாடல் XV டாப் அண்ட் மாடல் உடைச்சே தரேன். பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துரும். டாப் அலாய் வீல் ABS ஏர் பேக் பட்டன் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC எல்லாமே வர டைப். ஒரே ஒரு வேலை பெயிண்டிங் மட்டும் பண்ணா வண்டி பளபளன்னு இருக்கும். இந்த வண்டி வந்தோடனே அண்ணன் கேட்டேன் என்னென்ன ஃபேடா இருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணி தரேன். ஓப்பனா சொல்லுப்பா அப்படிதாப்ல. இருக்கிறதே கஸ்டமரை சொல்லியிருக்க அப்படிதாப்ல. ரேட்டுனா 219 தரேன். வெறும் 219? ஆமாண்ணே. எங்க அட்டகாசமான ரேட்டா இருக்கு. பெயிண்டிங் எவ்வளவு வரும் மேக்ஸிமம்? அதிகபட்சம் ஒரு 15 ரூபாய் வரும். நேர்ல வந்து பார்த்தா கண்டிப்பா இந்த ரேட்டே நெகோஷியேட் பண்ணி வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க அண்ணன். அடுத்த வண்டி என்ன அண்ணா? 2017க்கு 18 யான் 3 ஓனர்ண்ணே. 3 ஓனர். TN 83 நம்பர். ஆமா லோக்கல் நம்பர். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ். 4 டயருமே அபோவ் ஒரு 60% மேலேயே இருக்கு. உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க. AC பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். மியூசிக் சிஸ்டம் மட்டும் இல்ல, அது மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டிக்கு ரேட் என்னன்னா கேக்குறோம்? அண்ணா 269 தானே கேக்குறேன். 269? ஆமாண்ணா. 3 லட்ச ரூபா கிட்ட போயிட்டு இருக்கு. 269 தான் நம்ம சொல்றோம். அதுலயே நெகோஷியபிள் இருக்கு. ஆமாண்ணா. ஆனா தஞ்சாவூர்லயே சொல்றேன் நம்ம மட்டும்தான் லோ பிரைஸ்ல லோ பட்ஜெட்ல வண்டி கார் கொடுக்குறோம். என்ன ரீசன்? எல்லாரும் கார் வச்சுக்கணும், எல்லாரும் கார் ஓட்டணுங்கிற ஒரே காரணம். நல்ல நோக்கம். சிறப்பா செய்யுங்க. அடுத்தடுத்து வண்டிகள் வாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு ஆள் கூட மார்க்கெட்ல இந்த வண்டியை போடலாம். நம்ம சொல்றதே 2,69,000 மட்டும். பாருங்க மக்களே, ரேட் எல்லாமே இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். அடுத்த வண்டி ஈகோ. எல்லாரும் நம்ம தஞ்சாவூர்ல கார் நம்மள்ட்ட வாங்கணுங்கிற பேர் இருக்குங்கிறதுக்காக VKR கார்ஸ் வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்குண்ணே. அடுத்த வண்டி 2012 2 ஓனர் திருவாரூர் நம்பர்ண்ணே. திருவாரூர் நம்பர். சூப்பர். ஈகோ 7 சீட்டர். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஆனா ஸ்கூல் ட்ரிப் ஆபீஸ் ட்ரிப். ஓகே. ஆனா ஸ்கூல் ட்ரிப் ஆபீஸ் ட்ரிப் அடிக்கிறவங்க மட்டும் தான் செட் ஆகும். பாத்துக்கிட்டு வரட்டும். சீட்டு மெயினா சீட்டு காட்டணுங்கிறத தான் காட்டுறேன். இன்னொன்னு ஃபேமிலி இருக்க, அதாவது ஒரு 7 பேர் 8 பேர் போகணும் நினைக்கிறவங்க இந்த வண்டியா எடுக்கலாம். மைலேஜ் நல்லா கிடைக்கும். மாருதி பிராண்ட் வேற. வண்டி மாடலு என்டாஸ்மெண்ட் கிடையாது, பெட்ரோல் மட்டும்தான். வண்டி மாடல்
2012 2 ஓனர்ண்ணே. 2012 2 ஓனர். ரேட்டு 239க்கு தந்துடலாம். ₹1 லோனே வாங்கி தரேண்ணே. 239. ஆமாண்ணே. ஈக்கோ நீங்க வேணா தேடி பாருங்க. 239 எங்கே இருந்தா விகேஆர் கார்ஸ் நாங்க இங்க இந்த இடத்துல இவ்வளவு இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. அவசியம் சொல்லலாம்ண்ணே. கண்டிப்பா. அடுத்த ஒண்ணு ஆனா தேர்னது மிரட்டலான ஸ்கார்பியோ 2007 3 ஓனர்ண்ணே. 2007 3 ஓனர். எல்லாம் கரண்ட்ல வச்சிருக்கேன். எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு. ஆமாண்ணே. வாய்ஸ் மெயில் முதல்ல வந்துருண்ணே. ஓ சூப்பர். வாய்ஸ் மெயில்லாம் வர டைப்பு. உள்ளெல்லாம் பாருங்க. டாப் டிவி எல்லாமே இன்டீரியர் எல்லாமே நீட்டா டீசெண்டா இருக்குண்ணே. ஏசி டாப் ஏசி எல்லாமே உண்டுண்ணே. அனதர் மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு? நம்ம விகேஆர் பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 249க்கு தரேண்ணே. நேர்ல வந்தா இன்னும் கம்மியாவே தரேண்ணே. கண்டிப்பா இதோட கம்மியா தரேண்ணே. அட்டகாசம். எனக்கு வந்தா போதுண்ணே. என்னோட கஸ்டமர் வந்தா போதுண்ணே. அதையும் உடச்சு ரேட்டு கொடுத்துறாங்க. அடுத்த ஒண்ணு அண்ணா 13 2 ஓனர்ண்ணே. மிட் வேரியன்ட் டஸ்டர். வண்டி அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 4 டயருமே நல்லா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். டச் செட் எல்லாமே வண்டியில கிடக்கு. அப்படி பாருங்க உள்ள அப்படி இருக்குண்ணே. இன்னைக்கு லோ பிரைஸ் தான். லோ பிரைஸ் தானே. டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும். உள்ள அப்படி பாருங்க கேபின் சைட்லாம் எப்படி இருக்குண்ணே. ரேட் என்னடா சொல்ல போறோம்? அந்த அட்டகாசமான ரேட்டை சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. சொல்லுங்கண்ணா ரேட்டா. அட்டகாசம் உண்மையா நீங்க நம்பவே மாட்டீங்க. 299க்கு தரேண்ணே. தேர் மாதிரி வண்டி 299க்கு தரேன். 13 2 ஓனர். கேட்கல உண்மைக்கு மறுபடியும் சொல்லுங்க. 299 299. ஆமா வெறும் 299 தானே. ₹2 லோனே வாங்கி தரேண்ணே. வேற லெவல். அடுத்த வண்டிண்ணே. அடுத்து கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல்ண்ணே. பெட்ரோல் வேரியன்ட் 18 ஒரே ஓனர் தானே. 18 ஒரே ஓனர். ஆமாண்ணே. கோயம்புத்தூர் நம்பர்ண்ணே. கோயம்புத்தூர் நம்பரு. T57. வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க. 4 டயருமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. எலிஃபென்ட் கிரே கலர். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர்பேக், டச் செட்டு, அதே மாதிரி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். எல்லாமே ஒர்க்கிங். சீட் கவர்ஸ் ரிவ்யூலாம் பாருங்க. வண்டிக்கு ரேட்னா இதுவும் நம்பவே மாட்டீங்கண்ணே. 349க்கு தரேண்ணே. 349. 4 லட்ச ரூபா கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம ஆனா சொல்றது 3 லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாண்ணே. லோன் 3 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துடலாம். 49 ரூபா அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாண்ணே. அதுலயும் குறைச்சு கொடுக்கணும்ல. எங்க சப்ஸ்கிரைபருக்கு வரட்டும். நேர்ல வந்தா செஞ்சு தராம எங்க நான் போறேன்? செய்யறது தானே நான் தொழிலே ஆரம்பிச்சிருக்கேன். செஞ்சு கொடுக்குறீங்க. நாங்க இந்த டைம் எங்க சப்ஸ்கிரைபர் கொடுக்க சப்போர்ட்ல இந்த வீடியோக்கு நான் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்கேன். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை அப்படி தட்டி விடுங்க. கீழே பட்டனை போய் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ணன் வியூஸ் வேற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். அடுத்த வண்டினா சரி இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்கு? என்ன மாடல் டீடைல்? அண்ணா 2015 2 ஓனர்னா T சரண்டர்ண்ணே. T சரண்டர். ஆமாண்ணா. வண்டி என்னண்ணே ஒரு 3000 ரூபா தொட்டு சொல்லுவீங்களா? அவ்வளவுலாம் இல்லைன்னா கம்மியா தரேன் நானு. கொடுத்துடலாம். ஆமாண்ணே. அதாவது T சரண்டர் இப்போ ஓன் போர்டு மாத்தியாச்சுண்ணே. 15 மாடல் ஃபுல்லா ஒரு பெயிண்ட் ஊதியாச்சுண்ணே. டீலர்லாம் அப்படியே அலர்ட்டா இருங்க. டீலர் வந்து எடுத்துட்டு போய் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாண்ணா. 299க்கு தரேண்ணே. 299. ஆமாண்ணா. வெறும் 299 தரேன். கொடுத்துடலாமா? 15 2 ஓனர்ண்ணே. வீடியோக்காக சொல்லலையா? உண்மையாவே சொல்றேன். 15 2 ஓனர் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாதுண்ணே. இன்னைக்கு நான் இந்த மார்க்கெட்டை ரிவ்யூ பண்ற காரணமே இதுதான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ்க்கு லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விகேஆர் கார்ஸ்ல பாலாஜி அண்ணா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 25 கொடுக்கணும். லிட்டருக்கு 25 கொடுக்கல பாருங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? வண்டி எடுத்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். 3 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு டீசல் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டினா நெக்ஸான். ரைட். மாடல் லேட்டஸ்ட் மாடல்ல தானே இருக்கும். 18 ஒரு ஓனர்ண்ணே. 18 ஒரு ஓனர். டீசல்னா டாப் மாடலா ரூஃப் மட்டும் வராதுண்ணே. சன் ரூஃப் மட்டும் வராது. பேக் புஷ் பட்டன், ஏர் பேக் எல்லாமே வந்துருண்ணே. உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுலயே உங்களுக்கு டிரைவ் மோட் ஆப்ஷன்லாம் தனித்தனியா வந்து கொடுத்திருப்பாங்க. அது கியர் நாப் அப்படியே ரவுண்ட் நாப்பா இருக்கும் பாருங்க. ஸ்போர்ட் மோட், இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் எல்லாமே அப்படி சும்மா அப்படி வெளியே நீட்டிக்கிற நிக்க மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் எல்லாமே வந்துருது. அலாய்வில்லாம் நல்லா டைமண்ட் கட் அலாய்வில் போட்டு வண்டி சும்மா கெத்தா நிக்கும். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் எல்லாமே வந்துருது. வண்டிக்கு ரேட்டு பாலாஜி இன்னைக்கு சொல்ற ரேட்ல நாளை காலைல வண்டி வந்து சொல்லிட்டோம். அப்படி ரேட்டா 499 தரேன். யாருமே கொடுக்க முடியாது. 18 மாடல் 499 மட்டும். ஒரே ஓனர். 4 லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம். 4 லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம். குறைச்சி பேசினா கையில ஒரு 50 ரூபா வச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். அண்ணா நேர்ல வரட்டுனா அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். அவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியாதுண்ணே. நானே கம்மியா போட்டுருக்கேன். அண்ணா 50 ரூபா கம்மியா கேட்டா எங்கண்ணா போறது? வாங்க அப்படிதான் சொல்லுவாப்ல. பண்ணி தருவாப்ல. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்த வண்டினா டிசைர். அண்ணா 2015 2 ஓனர். 15 டிசம்பர் மாசம். இந்த வண்டியை நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம சாப்பிட போறதுக்கு நான் தான் எடுத்துட்டு போனேன் இந்த வண்டியை. சூப்பரா இருந்துச்சு. ஏசி அப்படி இருந்து ஜில்லுன்னு இருந்தது. ஒரு கிளாஸ் கூட மாத்தலண்ணே. ஒரு இடத்துல கூட ரீப்ளேஸ் பண்ண கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்குமே அவ்வளவு அழகா இருந்ததுண்ணா. ஸ்மூத்தா இருந்துச்சு. ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் கூட மாத்தலண்ணே.
சூப்பர் சூப்பர். வண்டிக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. அலாய் அலாய்வில் எல்லாமே வரும். ஆமாண்ணே. ZTI டைப்பா? இல்லண்ணே, வீடியோல நம்ம அலாய்வில் போட்டிருக்கோம். அலாய்வில் எக்ஸ்ட்ரா போடுறது. வண்டிக்கு ரேட்டு ஆனா 499 தானே கேக்குறேன். 4 ரூபா லோனே வாங்கிக்கலாம் பாருங்க. டீலர்லாம் இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போய் வந்து விற்கலாம்னு பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விற்கிற காலத்துல டீலருக்கு எந்த டீலர் மட்டும் தானே வண்டி அதிகமா எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நம்மள அப்படியே காக்க வச்சுட்டு போயிட்டாப்ல. என்ன ஒரு வண்டி டெலிவரி வந்திருக்காப்ல அப்படின்னாப்ல. ஸ்கார்பியோ ஏற்கனவே இது போட்டிருந்தாங்களாம். அண்ணன் தான் எடுத்திருக்காப்ல, வேணா கேட்டு பார்ப்போம். அண்ணே நீங்க பாட்டு அங்க இருந்து இங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. சும்மா சின்ன டெலிவரி ஒண்ணுண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. உங்களுக்கு ஊரு? தஞ்சாவூர். நமக்கு ஊரு. ஓகே சந்தோஷம். நமக்கு ஊர் தஞ்சாவூர். வண்டி நீங்க தான் எடுத்துருக்கீங்களா? ஸ்கார்பியோ ஏழு பாத்தீங்க? நான் ஒரு 7-8 கன்சல்டிங் போய் பார்த்தேன். எல்லா ரேட் அதிகமா. ஸ்கார்பியோ வண்டி வந்து தரமா இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு வண்டி. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 ரூபா 25 ரூபா ஒரு வேலை கொஞ்சம் இருக்கும். அண்ணன் நான் வந்து பார்க்கும்போது 1,19,000 சொன்னாங்க வண்டி. சொன்னது நான் வந்து அண்ணன் சொன்னேன். வீக்கேர்னு நேரா இங்க வந்துட்டேன். வண்டி ஒரு ஆள் சொல்லி வந்தோடனே வண்டி மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வண்டியை பார்த்தோம். 99 முடிச்சிட்டேன். 99 முடிச்சிட்டேன் வண்டியை. 99,000 உங்களுக்கு ஸ்கார்பியோ கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி 4 அலாய்விலுமே இன்னைக்கு 1 லட்சம் ரூபா வந்துரும். இன்னைக்கு 4 வீலுமே முக்கியமா பாண்டிச்சேரி நம்பர். அது உங்களுக்கு வண்டி நம்ம லோக்கல்ல ஓட்டுறதுதான். சரி, வண்டி நம்ம லோக்கல்ல வேலை ஒரு 20 ரூபாய்க்கு இருக்கு. 20 ரூபாய்க்கு வேலை இருக்குது. அப்படினால ஒரு 1 ரூபாய்க்கு உங்களுக்கு கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. மத்தபடி அதெல்லாம் சரி பண்ணிப்பேன். சரி சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல வந்து பார்த்தது இந்த ஒரு வண்டி ஸ்கார்பியோ வண்டி முறையா இருந்துச்சு. எடுத்துக்கிட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்தது வண்டி. ஆனா நீங்க ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நினைக்கல. சந்தோஷம்ண்ணா. நன்றிண்ணா. அண்ணே என்ன எதுவும் சொல்லி கொடுத்தீங்களா? இப்படி பின்ன சொல்றதா செய்யறோம். 1.19 தான் போட்டதேவா? 20 ரூபா செலவு இருக்கு. முடிச்சு கொடுத்துட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இனோவா TN 68 நம்பர்ல, அதுவும் டாப் மாடல், V டைப் டாப் அண்ட் மாடல். எப்படியும் நம்ம VKR கார்ஸ்ல கண்டிப்பா லோ பட்ஜெட்டா தான் இருக்கும். வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. அண்ணா இது 2014 3 ஓனர்ண்ணே. 14 3 ஓனர். HR TN மாத்திருக்கேன். ஓகே, அதை சொல்லியே கொடுத்துருவோம். ஆமா, சூப்பர் கொடுக்கணும். ஒரு ரீ நம்பர் வண்டி தான். 4 டயருமே பாருங்க ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு. 80 to 90 இருக்கும். பக்கெட் சீட் போட்டுருக்கேன். சென்டர் சீட்லாம் VIP சீட். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோலர், டச் செட் எல்லாமே வந்துரும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி முதல்ல 13 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சொல்ற ரேட்டு. அலைவில பாருங்க, டயர் 4 டயர் புதுசுன்னு புதுசா இருக்கு. ஃபுல்லா இருக்கு, புதுசா இருக்கு. வண்டிக்கு ரேட் சொன்னா நம்ப மாட்டீங்க. 799 கூட எடுத்துட்டு போங்க. 13 மாடலுக்கு 13 3 ஓனர்ண்ணே. 7 வெறும் 799 கேக்குறேன். அதுலயே நெகோஷியபிள் இருக்கு. நான் நேர்ல வந்தா பண்ணி தரேன். அடுத்து இனோவா டாப் மாடல் பார்த்தாச்சு. அடுத்து G வேரியன்ட் ஒண்ணு நிக்கி பாத்துருவோம். அதிகம் ஓகே. பெயிண்டிங்லாம் என்னடா பக்காவா இருக்கு. ஆனா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட். ஒரிஜினல் பெயிண்ட் தான். எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாத வண்டின. சூப்பர். G டைப். ஆனா அலாயில் எல்லாம் போட்டு பார்க்க V மாதிரி லுக் இருக்கனா? ஆனா அலாயில் போட்டுருக்கேன். டயர்னால ஒரு 80% இருக்கணும். ரைட். இதுக்காக ரேட்டை கூட சொல்லக்கூடாது. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேனே. நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன் நானே. உள்ளெல்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். டாப் டிவி, டச் செட்டு எல்லாம் இருக்கு. பைனியர் மியூசிக் செட்டு எல்லாமே வந்துருக்கு. வண்டி இன்ஜின் எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வண்டிக்கு ரேட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க. ரேட்டு சொல்லுங்க. 599 தான் கொடுத்துருவோண்ணே. 599. மாடல் என்ன சொன்னீங்க? 11 3 ஓனர்ல. நம்ம சேனல்லே ஒரு 11 போட்டிருக்கோம். கொஞ்சம் ரேட்டு ஹெவியா போட்டிருந்தோம். கீழே கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்ன அதிகமா இருக்கு. ஆனா ஒரு ஓனர் வண்டி. நம்ம வண்டி 3 ஓனர்ண்ணே. 3 ஓனர் வண்டி. அதையும் கம்மியா சொல்லி 5,99,000 தானே. 5,99,000 தான். அதுலயும் நெகோஷியபிள் ரேட் கட்டாயம் இருக்கு. பாலாஜி நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. அவசியம் தரேண்ணே. தூங்க விடாதீங்க. இது பாக்குற வண்டி அமேஸ்ல டாப் அண்ட் மாடல், VX டாப் மாடல் வண்டி. அலாய்வீலோட இருக்கு. அலாய்வீல் ABS ஏர்பேக்கோட இருக்கு. வண்டியோட டீடைல்லாம் 13 14 ரெஜிஸ்டர்ண்ணே. ஓகே. இதுல சின்ன சின்ன டச் அப் இருக்கு. அதே மாதிரி ஹெட்லைட் பாலிஷ் மட்டும் பண்ணோம்னா வண்டி ஜம்முன்னு ஆயிடும். டீசல் வண்டி உங்களுக்கு 290 தரேண்ணே. 290 தரேண்ணே. பா இதுக்கு மேல என்ன வேணும்? வெறும் 290. இன்னைக்கு மார்க்கெட்ல குறைஞ்சது 3,60,000 போயிட்டு இருக்கு. வெறும் 2,99,000 மட்டும். 3 லட்ச ரூபா தான் சொல்றப்ப, அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. பாலாஜி இப்ப சொன்ன ரேட்ல உண்மையான ரேட்டா? அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் கேட்டதுக்கு அப்புறம் அண்ணே இன்னும் கொஞ்சம் ரேட்டு நாங்க கொஞ்சம் அதுல கம்மியா போட்டிருந்தோம், கூட வேணும் அப்படின்னு எதுவும் சொல்லுவீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேன். வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம VKR கார்ஸ்ல நம்ம பாலாஜி அண்ணே இன்னைக்கு ரிவ்யூ பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல லோயஸ்ட் பிரைஸ்ல நிறைய கஸ்டமர் கேட்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே இன்னைக்கு அப்டேட்ல வந்து காமிச்சிருப்போம். அண்ணாவும் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, நேரில் வந்தா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொன்னா பெஸ்ட்டா கொடுக்குறேன் கொடுக்கலாம். அவசியம் கொடுப்பேன் பாருங்க, ஸ்மைலே சொல்லிருச்சு பண்ணி தரேங்க அப்படின்ட்டாப்ல. அவங்க நோக்கமே சொல்லிட்டாப்ல, தமிழ்நாட்டுல எல்லாரும் வீட்லயுமே ஒரு கார் நிக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா கொண்டு கொடுத்துருவோம் ப்ரோ அப்படின்னு. 2 வீலர் மட்டும் இல்ல, கார் எல்லாரும் வச்சுக்கணும்னு என்னோட தாட்ல. சூப்பர். ஓகேவா?
அதே மாதிரி இப்ப லோ பட்ஜெட்னு வரும்போது இப்ப நம்ம வந்து மேக்சிமம் நீங்க எப்படி பார்த்து வண்டி எடுக்கிறீங்க? 100% பார்த்து தான் எடுப்போம். சப்போஸ் 1-2 வேலை இருந்துச்சுன்னா இருக்கதான் செய்யும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து பார்த்தோம் உங்களோட திருப்திக்கு பார்த்து எடுத்துக்கணும். சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்துறீங்க வண்டியை. நானும் மெக்கானிக் அழைச்சிட்டு போய் தான் எடுப்பேன். ஓகேண்ணா, சூப்பர். ஸோ 1-2 வேலை கண்ணுக்கு தெரியாம இருந்துடக்கூடாது. அதுவும் நீங்க வந்து வரீங்கன்னா நீங்க உங்களுக்கு மெக்கானிக்கே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து தாராளமா பார்த்து எடுத்துக்கோ. நம்ம வேலையை கம்மி பண்ணி கொடுக்க நான் இருக்கேன், வண்டியை பார்த்து எடுக்க நீங்க இருக்கீங்க. ரைட், சந்தோஷம். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சாப்ல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி தேடிட்டு இருக்காங்கன்னா மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட், அதுவும் விகேஆர் கார்ஸோட அடுத்த அப்டேட் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? 1 வீக்ல எப்படி 1 வீக்ல எடுத்துறலாம். ஒரே வாரம் தான், எப்படியோ ஒரு வாரம் தான். போன வீடியோல போன சேனல் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லா வண்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 1 வீக் தான் நமக்கு. இந்த டைம் வேற ஒரு ஸ்கார்பியோன்னு வேற டெலிவரி. இந்த டைம்ல வந்து அந்த வீடியோ போட்டோ பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்குறதையும் பார்த்தோம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சேவை வந்து தொடர்ந்து கொடுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி.